அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சம் ஃபிசிக்ஸ். போன வீடியோவில் 2019 எலக்ட்ரிசிட்டி கேள்வி போட்டிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், ஷேர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2011ஆம் ஆண்டு எலக்ட்ரிசிட்டி கேள்வியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அதில் வந்துட்டு 9ஆவதுல ஏ பாட்டா எலக்ட்ரிசிட்டி கேள்வி வந்திருக்கு 2011ஆம் ஆண்டில். சரியா? இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். சரியா? 9ஆவதுல ஏ கேள்வி. ஒரு ஒன்றில் காணப்படும் சுற்றுக்கு ஏ பி சி எனும் 3 பேர்ப்புகள் இருக்கும் அதே வேளை 0 அல்லது 7 வோல்ட்டான VA VB VC எனும் ஓட்டல்களே பேர்ப்புகளுக்கும் பொது புவித்தொடுப்பு வழியை XYக்கும் இடையே பிரயோகிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட பேப்பர் இருந்தானே இந்த சேர்க்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதில் ஸ்மால் ஏ ஒரு 2இல் காணப்படுகின்றவாறு ஒவ்வொரு பேர்ப்பு முடிவிடத்தையும் புவித்தொடுப்பு செய்வதன் மூலம் 3 பேர்ப்புகளும் பூஜ்ஜிய ஓட்டளவுகள் பிரயோகிக்கப்படும். அது VA = VB = VC = 0. முதலாவது கேள்வி, ZYக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை. இரண்டாவது கேள்வி, பயப்பு ஓட்டளவு V0 ஆகியவற்றை காண்க. இப்போ நான் ஒரு 2 கீறேன். சரியா? ஒரு 2 கீரை உங்களோட பேப்பர்ல முடியும், நீங்களும் அவதானிச்சிங்க. சரியானே? சேக்கி இப்படி வந்து இவ்வளவு ஒரு தடை R0/2, இங்கே 3வது தடை R0, இவ்வளத்துக்கு வந்துட்டு புள்ளி Z, இவ்வளத்துக்கு வந்து Y, இதுக்கு இடையிலான அழுத்தம் V0, இது C புள்ளி, இது B புள்ளி, இது A புள்ளி. சரியா? ரைட். இப்போ நான் தடைகளை குறிக்கிறேன். தடைகள் இது R0/4, இது R0/2, இது R0 தடை. சரியா? இப்போ என்ன செஞ்சிருக்கான்? சிஏ கொண்டு வந்து புவித்தொடுப்பு செஞ்சிருக்கான். அதே போல பிஏ கொண்டு வந்து புவித்தொடுப்பு செஞ்சிருக்கான். சரியா? இது விசி, இது விபி, இது VA. இங்கே வந்துட்டு புவித்தொடுப்பு செஞ்சிருக்கான். இப்போ நான் உங்களை கேட்கணும், அதே போல் இதையும் வந்து புவித்தொடுப்பு செஞ்சேன். புவித்தொடுப்பு செஞ்சால் அழுத்தம் 0 நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த புள்ளியில் அழுத்தம் வந்துட்டு 0, அதே போல் இந்த புள்ளியில் 0, அதே போல் இந்த புள்ளியில் 0, அதே போல் இந்த புள்ளியில் 0. ஏண்டா இது 3 என்ன புள்ளி? சம அழுத்த புள்ளி. இப்போ இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியில் அழுத்தம் என்ன வரைக்கும்? 0 வரைக்கும். இதுக்கிடையிலான இருக்கிற V0னா இவ்வளத்துக்கு அடிக்கிற அழுத்தம் என்ன? V0. இவ்வளத்துக்கு அடிக்கிற அழுத்தம் என்ன? V0. இவ்வளத்து அடிக்கிற அழுத்தம் V0. அப்போ இந்த வயரால சமஅழுத்த புள்ளியான இதெல்லாம் சமஅழுத்த புள்ளி. அப்போ இவ்வளத்து என்ன அழுத்தம் வரும்? 0. அப்போ இவ்வளத்து என்ன அழுத்தம் வரும்? 0. இவ்வளத்துக்கு என்ன அழுத்தம் வரும்? 0. ஏன்னு செஞ்சேன்னா இந்த புள்ளியிலையும் இவ்வளத்துக்கு அழுத்தம் என்ன அழுத்தம்? 0 0 0. ஏன்னு சொல்லிச்சேன்னா சமாளித்த புள்ளியை வந்துட்டு புவித்தொடுப்பு செஞ்சதுனால சமாளித்தம் இருக்கிற நம்ம 0 வந்துருக்கு. இவ்வளவு V0, இவ்வளவு 0, இவ்வளவு V0, இவ்வளவு 0, இவ்வளவு V0, இவ்வளவு 0. சரியான? இப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி, ZYக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை. ZYக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை. நீ நல்லா கவனிக்கணும். ZYக்கு உள்ள சமவெளி தடையை கேட்டு சொல்லிச்சேன்னா இந்த சேக்கிட்ட நான் உங்களுக்கு இப்படி எடுக்கேன், நான் மாற்றிக்கிறேன். ரைட்டா? இவ்வளத்த ஒரு பேட்டரி, இவ்வளத்த ஒரு தடை, இவ்வளத்த இன்னொரு தடை, இவ்வளத்த இன்னொரு தடை. இதன் அடுக்கணும். இதுக்கு இடையிலான அழுத்தம் V0. அப்போ இவ்வளத்த 0, இவ்வளத்த V0, இவ்வளத்த V0, இவ்வளத்த 0, இவ்வளத்த V0, இவ்வளத்த 0, இவ்வளத்த V0, இவ்வளத்த 0.
இப்போ தடைகளுக்கு இடையிலான என்ன அடுத்த வேறுபாடு என்ன? V0 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 V0. இது R0/4, இது R0/2, இது R0. அப்போ தடைகளுக்கு இடையிலான அழுத்தம் வந்துட்டு சமன் இருந்தால் இது என்ன இணைப்பு? இது ஒரு இணைப்பு, சமாந்தர இணைப்பு. சமாந்தர இணைப்பு வரணும். சரி, ஏன்னு செஞ்சா அழுத்தம் வந்துட்டு புள்ளிகளில் சமன் அருகி தடைகளுக்கு இடைப்பட்ட அழுத்தம் சமன் செஞ்சா அது வந்து சமாந்தர இணைப்பு. இப்போ நமக்கு இதெல்லாம் அழிச்சு போடும். சமாந்தர இணைப்புக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்? சமவெளி தடை காணணும் சமாந்தர இணைப்புக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? 1/r விளைவு சமன் 1/r காணக்குள்ள தலைகீழ தானே வரும், தலைகீழ வரும் தடை பெருமான். அப்போ எப்படி வரும்? 4/r0 plus 2/r0 plus 1/r0. கீழே ஒரு r0 எடுத்தோம்னா r0/7. இப்போ நமக்கு கீழே தெரிஞ்சிருக்கணும் சொன்னால் ஒரு என்ன இணைப்புன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு சமாந்தர இணைப்புன்னு சொல்லி தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்புன்னு சொல்லி நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்போ முதலாவது ஆன்சர் தான். ஏன் செஞ்சோம்? எப்படி நம்ம சமாந்தர இணைப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அதுக்கு இடைப்பட்ட அழுத்தங்கள் தடைகளுக்கு இடைப்பட்ட அழுத்தங்கள் சமன் செஞ்சோன்னா அது ஒரு சமாந்தர இணைப்பு. அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வியா பயப்பு ஓட்டளவு V0. பயப்பு ஓட்டளவு V0 வந்துட்டு என்ன வரும்? V0 ஈக்குவல் என்ன? 0 இருக்கும். சரி, நான் பைப்பு ஓட்டளவுனா பைப்பில் கொடுக்குற ஓட்டளவு வந்துட்டு 0 இருக்கும். அது சிம்பிள் கேள்வி தானே, விளைஞ்சி தானே. இப்போ நோட் பண்ணுறேன்ற நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மூலம் ஓகே தானே. அடுத்தது, இப்போது கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அட்டவணை நிரல் அதாவது V0 பெருமானத்தை பூரணப்படுத்துக. இப்போ என்ன செய்யான்? பெருமானம் தந்திருக்கான், அதை இதை வந்துட்டு பூர்ணப்படுத்த சொல்லியிருக்கான். முக்கியம் சரிப்படுத்த தந்திருக்கான். B, C, D ஆகிய பாதைகளுக்கு புள்ளிகளை பெறுவதற்கு எல்லா கணிப்புகளுக்கும் மொத்த சுற்று வரைபடங்களை தெளிவாக காட்டப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் சுற்று வரைபடம் தெளிவாக காட்ட சொல்லியிருக்கான். சரிதானே? இப்போ இங்கே பாருங்க, நம்ம சைக்கிளை பார்த்தோம். ரைட்டா? இப்போ நான் கழிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த கேள்வியில் வந்துட்டு 3ஐயுமே புவித்தொடுப்பு செஞ்சுருக்காங்க. சரியா? 3 பேப்புகளையும் புவித்தொடுப்பு செஞ்சுருக்காங்க. புவித்தொடுப்பு 3 பேப்பையும் செஞ்சோம்னா அப்போ VC என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. நேரத்தில் VB 0, VA 0னா V0 என்ன? V0 0. ரைட். அதே போல இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். B, இப்போது ஒரு மூணில் காணப்படுகின்றவாறு A பெயர்ப்பு 7ற்கு தொடுக்கப்பட்டு BC பெயர்ப்புகள் புவித்தொடுப்பு செய்யப்பட்டுள்ளன. V0 புதிய பெருமானத்தை கணித்து இதிலிருந்து அட்டவணை 2ஐ நிரப்புக. ரைட். இப்போ நான் இவரத்துக்கு கீழ்றேன் வந்துட்டு இப்போ நான் இவரத்துக்கு ஒரு 3 கீழ்றேன். சரியா? ஒரு 3 கீழ்றேன். இது புவித்தொடுப்பு. சரிதானே? இது புவித்தொடுப்பு. இங்கே வந்துட்டு C, B, A, இது R0/4, இது R0/2, இது R0. சரி, ஒரு 3ல்
பியும் சியும் என்ன செஞ்சிருக்கான்? புவி தொடர்பு செஞ்சிருக்கான். சரியா? இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் திரும்ப ஒருக்கா பி கேள்வியை வாசிக்கிறேன். இப்போது ஒரு மூணில் காணப்படுகின்றவாறு பெயர்ப்பு ஏக்கு 7 வோல்ட். இதுக்கு பெயர்ப்பு ஏக்கு 7 வோல்ட் கொடுக்குறான். 7 வோல்ட்டுக்கு தொடுக்கப்பட்டு பிசி ஆகிய பெயர்ப்புகள் புவித்தொடுப்பு செய்யப்படுகின்றன. பிசியிட பெயர்ப்பு வந்து புவித்தொடுப்பு. அப்ப இவ்வளவு அழுத்தம் 0, இவ்வளவு அழுத்தம் 0, இவ்வளவு அழுத்தம் 0, இவ்வளவு அழுத்தம் 0. அப்ப இவ்வளவு இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு V0 என்றால் இவ்வளவு 0, இவ்வளவு V0, அதே மாதிரி சமாளித்த புள்ளி இவ்வளவு V0, இவ்வளவு V0. சரியா? V0 புதிய பெருமானத்தை கணித்து இதிலிருந்து நிலை 2 நிரப்புக. இப்ப நான் கேட்கிறேன், இது V0 0, இது V0 0. அப்ப இது ரெண்டும் இந்த தடைகளுக்கு இடைப்பட்ட அழுத்தம் சமன். அதனால இது வந்துட்டு என்ன இணைப்பறிக்கும்? சமாந்தர இணைப்பறிக்கும். அப்ப இது வந்துட்டு என்ன இணைப்பறிக்கும்? இது வந்துட்டு தொடர் அறிக்கும். ரைட். சமாந்தரம் இதில் விளைவு தடை நம்ம காணும். ஒன்றின் கீழ் R1 எடுக்கணும். R1 ஈக்குவல் இது ரெண்டும் என்ன இணைப்பு? சமாந்தர இணைப்பு. அதனால நம்ம எப்படி காணுவோம்? தலைகீழ போட்டு காணும். R0 கீழ் 4 பிளஸ் 2 கீழ் R0. அப்ப R1 ஈக்குவல் என்ன கூட்டுவோம்? R0 6/R0. அப்ப R0 தலைகீழ வரக்குள்ள 6 பெருமானம் வருது. இப்ப நான் இதுக்கு இதை எப்படி காட்டலாம் தானே? இப்ப இது இங்க 7 வோல்ட் கொடுக்குறேன். சரியா? இது R0, இங்க V0. இப்ப இது வந்து நம்ம கண்ட R1 ஈக்குவல் கண்டிக்கும் R0/6 கண்டிக்கும். இது புவி தொடர்பு செஞ்சிருக்கு. அப்ப இங்க பாருங்க, இதுக்கு இடையிலான அழுத்தம் இവിടുത്തെ V0, இവിടുത്തെ 0. இப்ப V0 0க்கு இடையில கண்டுக்கிறோம். சரியா? இதுக்கு ஈக்குவலான சர்க்யூட் தான் இது. சரியானே? நல்லா பிரிச்சு வைங்க. இப்ப நம்ம V0 காணணும். V0 காண்றேன்னு சொல்லிச்சேன்னா, இப்ப 7 வோல்ட் கொடுக்குறான் இவ்விடத்துல இருந்து இவ்விடத்த வரைக்கும். சரியா? அப்ப இதுக்குள்ள அழுத்த பிரி நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம மொத்த தடையை ஒரு சர்க்யூட் ஆக்குவோம். இது ஒரு சர்க்யூட் ஆக்கினா இங்க பாருங்க, இப்ப இதுல தடைகளை கூட்டுவோம். இப்ப இது ரெண்டும் இதுக்குள்ள வரங்க இதுக்குள்ள போகுதுன்னு சொல்லிச்சேன்னா இதுல வந்துட்டு தடைகளை கூட்டுவோம். அப்ப R0 மொத்த தடை R0/6. அப்ப 6 கீழ் 6. அப்ப என்ன வரும்? 7R0/6 வரும் மொத்த தடை. சரி, இப்ப இங்க பாருங்க, V0 அழுத்த பிரி V0 சமன் 7R0/6க்கு தான் 7 வோல்ட். ஆகவே R0/6க்கு இதுல 7 மேலும் வெட்டலாம். R0/6 வெட்டலாம். அப்ப V0 சமன் 1 வோல்ட். அப்ப இங்க வந்துட்டு என்ன? இப்ப இங்க பாருங்க. சரியா? இப்ப எப்படி கண்டுக்கிறேன்? இது ரெண்டு சமாந்தரம் சொல்லி எடுத்து கண்டு போட்டு, இதுக்கு விளைவுத்தடையை கண்டு போட்டு, இதுக்கு ஈக்குவலான சைக்கிட்டை கீறி போட்டு, இதுல சமான தடையை கண்டு போட்டுக்கிறோம். இப்ப மொத்த தடையை காண்றோம். அழுத்த பிரி செய்யணும் இருக்கு. சரியா? அப்ப R0 இது இவ்வளவுக்கு தான் 7 வோல்ட் வருது. அப்ப இதுல மொத்த தடையை காணோம்டா R0 plus R0/6 மொத்த தடையை காண்றோம் 7R0/6. 7R0/6க்கு தான் 7 வோல்ட். ஆகவே R0/6க்கு 1 வோல்ட். சரியா? நோட் பண்றீங்க. நம்ம அட்டவணை நிரப்புவோம்.
அட்டவணை எப்படி இரண்டாவது நிலை 0 VC வந்துட்டு 0 கொடுக்குறோம், VB 0 கொடுக்குறோம், V7 7 கொடுத்தா எத்தனை வோல்ட் வருது? V0 1 வோல்ட். அடுத்து வந்துட்டு சி பாட்டை பார்ப்போம். A, C ஆகிய பேப்புகள் புவியுடனும் B பைப்பை 7 வோல்ட்டுடன் தொடுக்கும் போது ஒரு மூளை ஒத்த ஒரு சுற்றுப்படத்தை வரைக. ஒரு மூளை ஒத்த ஒரு சுற்றுப்படத்தை வரைய. இப்போ என்ன சொல்றான்? இப்போ நான் இதுகளை அழிக்கிறேன். இது இருக்கட்டும், இது இருக்கட்டும், அவ்வளோ இருக்கட்டும். சரியா? இது இவ்வளோ இருக்கட்டும். இப்போ சொல்றான் 3ல முதலாவது கேள்வி, A, C ஆகிய பேப்புகளை புவியுடனும் ஏயும் சியையும் புவியுடையாம். அப்ப ஏயையும் சியையும் சியை புவியுடன் நினைச்சிருக்கிறோம். பிக்கு வந்துட்டு என்ன? பியில பேப்புக்கு ஏயையும் சியையும் ஏயும் சியையும் பேப்புகளை புவியுடனும் ஏயும் சியையும் வந்துட்டு என்ன செய்யலாம்? புவியுடனும் பேப்பு பிஐ 7 வோல்ட்டுடனும் தொடுக்கும் போது ஒரு மூளை ஒத்த ஒரு சுற்றுப்படத்தை வரைக. இதை வந்துட்டு என்னதுல 7க்கு கொடுக்குறோம். இப்ப இதுல எது சமாந்தரம், எது இதுன்னு சொல்லி விளங்குது அவங்களுக்கு? எது சமாந்தரம்? சியும் ஏயும் சமாந்தரம், ஏண்டா அழுத்தம் சமன். சரி, அப்ப நான் இங்க வாரத்துக்கு இங்க என்ன வரும்? R0/2 வரும். இங்க R2 எடுக்கணும். இது நம்ம அப்ப இங்க வந்துட்டு இதுல வந்துட்டு வரைபடத்தை வரைய சொல்றீங்க. சரியா? வரைபடத்தை பாருங்க, இதான் வரைபடம். இந்த என்னதுக்கு? சில முதலாவது. அடுத்து 2வது சொல்றான், V0 பெருமானத்தை கண்டு நிறை 3ஐ நிரப்புக. V0 பெருமானம் இப்ப காண போறோம். இப்ப சீட பேப்பு வந்துட்டு புவித்தொடுப்பு செஞ்சிருக்கு, ஏடையும் புவித்தொடுப்பு செஞ்சிருக்கு. இங்க V0, இங்க நீங்க V0. அப்ப அழுத்தம் சமன். அப்ப இது ரெண்டு என்ன இணைப்பு? சமாந்தர இணைப்பு. இப்ப நான் R2 எடுக்கேன். 1/R2 equal 4/R0 plus 1/R0. சரியா? அப்ப இது விளைவில் தடை என்ன வரும்? R2 சமன் தலையில வரும் R0/5. அப்ப இங்க R2 என்ன? R0/5. அப்ப இங்க பாருங்க, இப்ப இதுக்கு நம்ம அழுத்த எப்படி செய்யும்? இது புவித்தொடுப்பு செஞ்சிருக்கு, இதுக்கு நம்ம அழுத்த எப்படி செய்யறது? அதே மாதிரி தான். இப்ப இதுக்குள்ள 7 வோல்ட் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க? மொத்த தடையை காண்றதுக்கு R0/2ஐயும் R0/5ஐயும் கூட்டினோம்னு சொல்லிச்சேன்னா இது ரெண்டையும் கூட்டினா போமாசி வந்துட்டு 10. 10ல இதெல்லாம் தெரியுங்க. 10 5 7 R0. இப்ப இங்க பாருங்க, V0 சமன் அழுத்த பிரி 10 மேல் 7 R0க்கு தான் 7 வோல்ட். ஆகவே R0/5க்கு 7 விடலாம், R0 விடலாம். அப்ப 10/5 V0 equal 2 வோல்ட். அதே மாதிரி கணக்கு, வெரி சிம்பிள். அப்ப இங்கால வந்துட்டு நிறை 3ல இங்க 2 வோல்ட் வருது. இங்க வந்துட்டு என்ன இருக்கு? பிக்கு மட்டும் 7 கொடுக்குறோம். V0 புவித்தொடுப்பு செய்யறோம், VA VC புவித்தொடுப்பு செய்யறோம்.
சிம்பிள். அடுத்த பெரிய நார்மலாக செஞ்சுட்டு போகிற கணக்கு ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் பேப்பரை தான் படிக்கிற விஷயங்கள் வந்துட்டு இப்போ திரும்ப திரும்ப பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள அதில் தொடர்ச்சியான அப்படி வந்துருக்கு. இப்போ ஏழோவில் பொறுத்தவரை பாஸ் பேப்பர் எவ்வளோக்கு முக்கியமாக செய்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். செட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே படிக்கிறேன். அப்போ எப்படியான சும்மா கணக்குகள் சின்ன சின்ன கணக்குகளில் பிள்ளைகள் கூட போகிறாது. இது வந்து எஸ்ஐ தானே, எஸ்ஐயில் வர எலக்ட்ரிசிட்டி லேசாக தானே இருக்குது. இந்த வருஷம் போட்டிக்கிறான், லேசான எழுதி தான் போட்டிருக்கான். ஒன்றும் இதாக தேவையில்லை. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா போனால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு டவுட் இருந்தால் நான் அதில் போட்டிருக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் உங்களோட டவுட்டுகளை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணினா இது போன்ற நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோட அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். அடுத்த கேள்வி வந்துட்டு டி கேள்வி. அட்டவணையில் 4,5 ஆகிய நிறைகளில் காட்டப்பட்டுள்ள நிலைமைகளை ஒத்த சுற்று வரைபடங்களை வரைந்து V0 பெருமானத்தை கண்டு ஒத்த நிறைகளை நிரப்புக. ரைட். இப்போ எங்களை பெருட்டிட்டீங்க. அடுத்ததை பேப்பரில் இருக்கிற அடுத்ததை நான் அப்படியோ எழுதி விடுறேன். நாலாவதுல பிசியில் 0 கொடுக்குறான், பியில் 7 கொடுக்குறான், இங்கே 7 கொடுக்குறான். அடுத்த 5வதுல பிசியில் 7, பிபி 0, பிஏ 0. அடுத்தது 6வது இங்கே 7, இங்கே 0, இங்கே 7 நோட் கொடுக்குறான். அடுத்தது 7வது இங்கே 7, இங்கே 7, இங்கே 0. 8வது இங்கே 7, இங்கே 7, இங்கே 7 கொடுக்குறான். சரியா? அப்போ இதுதான் காணும். இப்போ அடுத்த 4வது 5வதுக்கும் சரி ரிசல்ட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் இதை அழிக்கிறேன். ரைட். நிறை 4 பாருங்க. நிறை 4ல் விசியை புவிதொடர்பு செஞ்சிருக்கான். அப்போ விஏயில் 7 வோல்ட் கொடுத்துருக்கிறான், விபியில் 7 வோல்ட் கொடுத்துருக்கான். அப்போ இது 7, இது விசி, இது விபி, இங்கே விஏ. இதில் விஏயில் 7 வோல்ட் கொடுத்துருக்கிறான், பிபியில் 7 வோல்ட் கொடுத்துருக்கிறான், விசியில் 7 வோல்ட் கொடுத்துருக்கிறான். இதுவும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. சுற்று வரைபடத்தை வரைய சொல்லியா, இந்த வரைஞ்சாச்சு. சரியா? இங்கே V0 அழுத்தம். இப்போ இவ்வளோ V0 செஞ்சேன்னா இவ்வளோ V0 செஞ்சேன்னா இவ்வளோலாம் V0. இங்கே 0, இங்கே V0, இங்கே 7, இங்கே V0, இங்கே 7. சரியா? அப்போ நான் உங்களை கேட்கேன், இது ரெண்டும் என்ன இணைப்பு? இது ரெண்டும் என்ன இணைப்பு? சமாந்தர இணைப்பு. அப்போ திரும்ப சேர்க்கிறது தானே. இப்படி வந்து இவ்வளவு வந்துட்டு V0, இவ்வளத்தை 7 வோல்ட், இவ்வளத்தை 7 வோல்ட். இது வந்துட்டு புவித்தொடர்பு செஞ்சது. புவித்தொடர்பு செஞ்சது எத்தனை? R0/4. இங்கே என்ன? R0/2. இங்கே R0/R0. இவ்வளத்தை V0, இவ்வளத்தை V0 அழுத்தம் தெரியும். இவ்வளத்தை V0, இவ்வளத்தை V0, இவ்வளத்தை V0 சமாளித்த முடியாது தானே. அதே செஞ்சுத்தானே இது. இதில் ஒன்று புலம்புறதுக்கு இல்லை. அப்போ இது ரெண்டு நமக்கு சமாந்தர மாதிரி விளங்கு. இதுக்கு விளைவு தடையை கண்டா சரியானே. ரைட். விளைவு தடையை நான் இப்படி தான் காண்றேன். 1/R3 சமன் 2/R0 plus 1/R0. அப்போ R3 equal R0/3.
அப்போ இங்கே பாருங்க, அப்போ இதுக்கு பதிலாக இன்னும் கிருன் R0/4, இங்கே R0/3, இங்கே V0. இப்போ நான் இப்போ இது எல்லாத்துக்கும் மொத்த தலையை காண்றேன். இங்கே 7 வோல்ட் கொடுத்துருக்கேன், இங்கே பூய் தொடுப்பு செஞ்சிருக்கேன். அப்போ இது எல்லாத்துக்கும் மொத்த தலையை காண்றேன். R0/3 + R0/4, 4 மாசி 12, 12 மேல் 7 R0. அதே மாதிரி அடுத்தபடி V0 சமன் 12 மேல் 7 R0க்குத்தான் 7 வோல்ட். ஆகவே R0/4க்கு அப்போ இங்கே R0 வெட்டலாம், 7 வெட்டலாம், 12 கீழ் 4 தான் V0. V0 = 3 வோல்ட். சரியா? அப்போ V0 = எத்தனை வோல்ட்? 3 வோல்ட். நல்லா இல்லைங்க, அதே கேள்வி. அப்போ இங்கே 3 வோல்ட். அதே கேள்வி. ஒன்று பிரச்சனைகள் நல்லா செய்கிட்ட பார்த்து அழகாக செஞ்சுட்டு போகலாம். அதே அடுத்த பிரி தான் விலையினா சரி, எப்படி மாற்றுறான், இப்படி மாற்றுறான், இப்படி செய்கிறான்னு சொல்கிறது விலையினா சரி. அடுத்தது அதோட சேர்த்து 5வது பார்ப்போம். 5வதுல வந்துட்டு கொடுக்குறான், 5வதுல வந்துட்டு VCக்கு 7 கொடுக்குறான். 5வதுல VC புய் கொடுக்கல அழிக்கிறேன். VCக்கு 7 வோல்ட். சரியா? VBயும் VAயும் புய் தொடுப்பு செய்யலாம். இதான் செய்கி. சரியா? இப்போ கீழே அடிக்கிற பகுதிகளை அழிக்கிறேன். இப்போ சைக்கிளை வரைஞ்சுன்னா சைக்கிளை வரைஞ்சாச்சு. இதெல்லாம் அழிக்கிறேன். ரைட்டா? 5வதுக்கு VCக்கு 7 வோல்ட் கொடுத்துருக்கு. அப்போ VBயும் VAயும் 0. ரைட்? இப்போ இதுக்கு 7 வோல்ட் 0, இங்கே 7 வோல்ட் கொடுக்கல, புய் தொடுப்பு செஞ்சிட்டான். அப்போ இது ரெண்டு மின் இணைப்பு சமாதான இணைப்பு. அப்போ இதுக்கு விளைவு துணை கொண்ட 1/R4 எடுக்கணும். அப்போ 2/R0 + 1/R0 R4 = என்ன? தலையில மாறிச்சுண்டா R0/3. இதுக்கு சமமான சைக்கிள் இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க 7 வோல்ட் கொடுத்துருக்குது, அங்க 7 வோல்ட் கொடுத்தா இங்க R0/4, இங்க V0 இருக்கு, கீழே புய் தொடுப்பு செஞ்சிருக்கிறேன். இப்போ இது என்ன? R4 கண்டுபிடிச்சிருக்கிறேன். R0/3 என்று. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறது? இதுக்கு இந்த சைடுக்குள்ள இதுக்குள்ள தான் 7 வோல்ட் உழுது. அப்போ நான் அடுத்த பிரிக்கிறதுக்கு மொத்த தடை தேவை. மொத்த தடை 2 என்ன செய்யுது? இதுக்குள்ள போறது தானே, இதுக்குள்ள போற கரண்ட் தானே. அப்போ 2 என்ன தொடர்? 2 என்ன தொடர்? சமாந்திரமா தொடர் இணைப்பான். தொடர் இணைப்பு. அப்போ தொடர் இணைப்பு டேட்டா கூட தானே, R0/4 + R0/3, 12 4 7 R0. அப்போ 12 மேல் 7 R0க்கு 12 மேல் 7 R0க்கு தான் 7 வோல்ட். ஆகவே R0/3க்கு அப்போ இவ்வளோ இருக்கிற அழுத்தம், இதுக்குள்ளால இருக்கிற அழுத்தம் வரும், இதுக்குள்ளால இருக்கிற அழுத்தம் வரும். இவ்வளோ தான் V0. அப்போ இதில் எத்தனை V0? சிம்பிள் கேள்வி. இதையும் சுருக்கலாம், இதையும் எல்லாத்தையும் சுருக்கலாம். அப்போ 4 இங்கே 12 இங்கே 3 வரும். 12 இங்கே 3ண்டா 4 வோல்ட் தான் V0.
அப்போ இங்கே என்ன 4 வோல்ட். விளைஞ்சா சிம்பிளான கேள்வி. இங்கே பாரு இதில் வந்துட்டு சமாந்தரமாக தொடரான கண்டுபிடிக்கணும். அப்போ இது வி நோட் இதுண்டா அடுத்த சமன். அப்போ இதாகவே இது வந்துட்டு சமாந்தரம். சமாந்தரம் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம தலை காணும், தலைகளை போட்டு காணும். அது 6/3. இங்கே பாருங்க இது இப்படி ஒரு சைக்கிள் வந்தது. இப்படி இப்படி வி நோட் அழுத்தம் இருந்துச்சு சொல்லிச்சுன்னா இது வந்து இணைப்பு தொடர் இணைப்பு ரெண்டையும் உண்டா கூட்டுவோம். கூட்டி போட்டு அழுத்த பிரி. இங்கே இது ரெண்டு 12 மேல் 6 7 6 12 மேல் 7 6 நோட்டுக்குத்தான் 7 வோல்ட் உள்ளது. அப்போ இவ்வளவுக்கும் தான் 7 வோல்ட் மொத்தமாக இருக்கிறது. மொத்த வோல்டேஜுக்கு மொத்த இது ஆகவே 6/3க்கு 12 3 4 வோல்ட். சிம்பிள். அடுத்த கேள்வி சொல்கிறான். கேள்வி இதிலிருந்து அட்டவணை பெயர்ப்பு ஓட்டளவு சேர்மானங்களில் எஞ்சியுள்ளவற்றுக்கு வி நோட்டின் பெருமானங்கள் உய்த்தறிந்து அட்டவணையில் வி நோட்டின் நிரலை பூர்ணப்படுத்துக. இப்போ வி நோட்டின் நிரலை பூர்ணப்படுத்தி சொல்லிங்க. இங்கே பாருங்க இங்கே 0 1 2 3 4 வருது. உய்த்தறிகிற எப்படி இங்கே இப்போ இங்கே மட்டும் வந்தீங்க 4. அப்போ இங்கே 2 வந்துருங்க. அப்போ அடுத்தது 3 4 5. அப்போ இப்படி 5. அடுத்த எத்தனை வோல்ட் வரும் 6 வோல்ட். அடுத்த எத்தனை வரும் 7 வோல்ட். இது உயிர்த்தறிஞ்சு செஞ்சுருக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி ஈல 2வது 7 வோல்ட் 0 வோல்ட் ஆகிய 0 ஆகியவற்றுக்கு முறையே துவித 1,0 ஆகியவற்றை வகை குறிப்பதாக கருதப்பட்டால் ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ள மேல் குறித்த சுற்றின் தொழில்களை விளக்குது. துவித என்ன தான் தெரியும். துவித என்ன பயன்படுத்தப்படும் சிக்னல் லைட்ல பயன்படுத்தப்படும், அட்டமெரியில் பயன்படுத்தப்படும். சரியா? இலக்க டிஜிட்டல் அந்த ஒச்சலமிக்கு அதுல எல்லாம் துவிதங்கள் தான் பயன்படுத்தப்படும். இது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற பாடம் வந்துட்டு இப்போ படிப்பீங்க. இப்போ நான் அது வந்துட்டு 2011 கேள்வி முடிச்சிருக்குது. இன்னும் என்ன சொல்ல செஞ்சேன்னா போஸ்டர்லாம் இது இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு சேவ் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு சிம்பிள் கேள்வி, நல்ல வீடியோ பாருங்கள், பேப்பர் எடுத்து பாருங்கள், நல்லா படிங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா வேக் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு 7 சொல்லிட்டு வாழ்க்கை. அப்போ கடுமையாக வேக் பண்ணுங்கள். இதோட நான் இந்த 2011 பாஸ்வேர்ட் பண்ண முடிச்சிருக்கிறேன். இன்ஷால்லா வரதை மற்ற ஒரு வீடியோவில் போடுறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.